சின்னம் முடக்கப்படும் அபாயம். எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் நீடிக்கிறது. சென்னை ஐகோர்ட்டின் அதிரடி தீர்ப்பு. வணக்கம். அதாவது கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட காலிலே படும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது இன்னைக்கு அதிமுகவுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த கட்சியில் பல பிளவுகள் இருந்த நேரத்தில் இன்னைக்கு ஹைகோர்ட்டு ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம அந்த வழக்கு என்னன்னு பார்ப்போம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பிக்கள், அதாவது ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத், கேசி பழனிசாமி மற்றும் புகழேந்தி, இவங்க தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாதுன்னு அறிவிக்கணும். இன்னொன்று, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடிங்கிறத ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதோட கூடுதலாக இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி தரப்புக்கு ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கு சமீப காலமாக விசாரணையில் இருந்தது. இன்னைக்கு தீர்ப்பை ஒத்தி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி காலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இது அதிமுக உள்கட்சி விவகாரமாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் தேர்தல் சின்னம் ஒதுக்கீட்டு அடிப்படை, அந்த விதியின் அடிப்படையில் நீங்கள் விசாரிக்கலாம். அடுத்தது என்னென்னா, இந்த அதிமுக உள்கட்சி விவகாரத்தை நீங்கள் விசாரிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறதுல நீங்கள் திருப்தி அடைஞ்சால் விசாரிக்கலாம் அப்படின்னு ரெண்டு இதை விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, அதிமுகவுக்கு இந்த வழக்கு புகார் செஞ்சாங்கல்ல தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் தரப்பு, இவங்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. இனி அதிமுக எங்கள் பக்கம் வந்துடும் எடப்பாடி. அத்துடன் அந்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு தடை விதிக்கணும்னு கேட்ட எடப்பாடியுடைய மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இது எடப்பாடிக்கு ரொம்ப பின்னடைவாக கருதப்படுது. அரசியலில் அவருக்கு ஒரு பெரிய மேலும் மேலும் ஒரு பின்னடைவு. ஏற்கனவே பல தேர்தல்களில் தோல்வியடைஞ்ச நிலையில் அதிமுகவில் பல பிளவுகள், அப்புறம் சமீப காலமாக செங்கோட்டையன் ஒரு புரட்சி கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டு ஒரு கருத்தை எடப்பாடிக்கு எதிராக சொல்லியிருந்தார். இன்றைக்கும் அவர் வீட்டு முன்னே பெரும் கூட்டமெல்லாம் கூடிட்டு, இப்படி அதிமுகவுக்கு அடுத்தடுத்து பெரிய தலைவலி எடப்பாடிக்கு வந்த நிலையில் ஹைகோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு எடப்பாடிக்கு பெரும் தலைவலி. அதே நேரத்தில் எடப்பாடி தரப்பை சேர்ந்த முன்னாள் சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, இது எங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்கு அதிகாரம் இருக்குதா அப்படிங்கிறத திருப்தி அடைஞ்சாதான் நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விசாரிங்கன்னு அதிரடியாக சொல்லலை. ஸோ எங்களுக்கு தான் இது வெற்றின்னு அவங்க தரப்பு சொல்லியிருக்காங்க. ஒரு தீர்ப்பை ரெண்டு பேரும் எங்களுக்கு வெற்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது யாருக்கு வெற்றிங்கிறது அடுத்தால தேர்தல் கமிஷன் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்து தான் இருக்குது. தேர்தல் கமிஷன் இதில் என்ன புகழேந்தி என்ன சொல்கிறாருன்னா, இரட்டை இலை எங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து சொல்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் எடப்பாடிக்கு இது ஒரு பெரிய தலைவலி, உச்சத்தில் இப்போ தலைவலி இருக்குது. அடுத்தால ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது, சட்டசபை தேர்தல். இந்த நிலையில் இன்னைக்கு எடப்பாடிக்கு இருக்க தலைவலி போதாதுன்னு பிரேமலதா தேமுதிக பொதுச் செயலாளர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க கட்சி கொடியினுடைய 25வது ஆண்டு விழா இதை ஒட்டி கட்சி தலைமையகத்தில் கொடியேற்றினாங்க. அப்போ அவங்க பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்கிறாங்க, அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்றோம், எங்களுக்கு அவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு தரதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் தமிழகத்தில் இருந்து ஒரு 6 எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் அதிமுகவுக்கு 2 எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட பலம் இருக்குது. ஸோ அதில் 1 எங்களுக்கு தருவாங்க, அதுக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு, வெறும் பேச்சுவார்த்தை லெவலில் இல்லை, இது ஒப்பந்தமே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு 2 பேர் தான் தேர்வு செய்ய முடியும். அதில் ஏற்கனவே செம்மலையும் ஜெயக்குமாரும் எனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இந்த 2 பேரை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இதில் பிரேமலதா இப்படி ஒப்பந்தம்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்களேன்னு இதுவும் எடப்பாடிக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு.
போக போக தெரியும் எடப்பாடி இதில் எப்படி பிரச்சனையை தீர்க்க போகிறாரா, இல்லை இந்த ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிய வரும். மொத்தத்தில் அதிமுகவுக்கு மேலும் மேலும் தலைவலிங்கிறது மட்டும் வெளிப்படையாக தெரியுது. இதை எப்படி அவர் சமாளிக்க போகிறாருங்கிறது காலம்தான் முடிவு செய்யும். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.